ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் தீப்பரோட அமுல் பேசுகிறேன். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறது வந்து எங்கன்னா டெல்லியில் பதர்பூர் பாடங்கிற இடத்துல துக்குலகாபாத் ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் ஹைவே ரோடுக்கு சென்டரில் நம்ம ஒரு இயற்கையான அழகான பறவையான புறாக்களை பார்ப்போம். இந்த புறாக்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த புறாக்கள் வந்து இங்கே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து என்னென்னா எல்லா பக்கமும் இங்கே டெல்லியில் வந்து நல்ல மழைனால இன்றைக்கி என்னென்னா நிறைய புறாக்கள் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். வாங்க, இந்த புறாக்களுக்கு வந்து இந்த ஒருத்தர் வந்து இடம் கொடுக்காரு. அதில் என்னெல்லாம் பார்த்தா புறாக்கள் வந்து நல்ல தானிய வகைகள், புழுக்கள் வகைகள் அது சாப்பிடக்கூடியது. இந்த புறாக்கள் என்னென்னா புறாக்களுக்காண்டி என்னென்னா இது கம்மம்புல், சோளம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த அவங்க வச்சிருக்காங்க. அதில் பக்கத்தில் ஸ்கேனர், அந்த பிளேட் வச்சிருக்காங்க. ஒரு பிளேட் 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, இந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி அளவு வச்சிருக்காங்க. இது என்னன்னா அது ஒரு விதமான சேவையும் ஆச்சு, அவருக்கு ஒரு விதமான இன்கமும் ஆயிட்டு. இந்த புறாக்களை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். புறாக்கள் எப்போதும் வந்து ஒன்றா வாழக்கூடியது, கூட்டமாக ஒன்றா வாழாது. அதே மாதிரி இந்த புறாக்கள் வந்து எப்போதுமே வந்து உயரமாக பறக்கக்கூடியது. அடுத்து உயரமான இடத்துல முட்டைகள் இடுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அடுத்து இந்த புறாக்கள் வந்து அந்த காலத்துலேருந்து மனிதனோட தொடர்புடையதாக இருக்குது. என்னென்னா தகவல் பரிமாற்றம், அதாவது போட்டிகள் புறா, பந்தய புறா, இதில் வந்து அந்த ரெக்கைகளை வந்து வளையம் போட்டது, அதாவது போட்டு போட்டது, அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. இதில் நிறைய பேர் நம்ம சின்ன வயசில் நம்ம வீட்டிலேயே அமைதியாக வாழக்கூடியது. அடுத்து இந்த புறாக்களை வச்சு நிறைய பந்தயங்கள், சென்னை போன்ற இடத்துலலாம் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பந்தயங்கள் நடத்திருக்காங்க. அடுத்து அமெரிக்காவில் வந்து அதிகமாக இருந்தது. இப்போ வந்து இந்த புறா இனங்களும் பல புறாக்கள் வந்து விளிம்பு நிலையில் இருக்குது, அழிஞ்சிட்டு வருது. இந்த புறாக்கள் மூலியம் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, புறாக்கள் எப்போதுமே வந்து அழகாக ஒற்றுமையோடு வாழக்கூடியது, அதோட இணையோட ஒன்றா சந்தோஷமாக வாழக்கூடியது. அதுபோக நாமும் நம்ம பக்கத்தில் உள்ளவங்களோட அனைவரோட சந்தோஷமாக கூட்டு குடும்பமாக வாழணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சந்தோஷமாக இந்த எப்படி சாப்பிட்டுட்டு ஒன்றா இருக்குது. எந்த ஒரு சண்டையும் போடாமல் எவ்வளோ அமைதியான ஒரு தாகத்தோடு பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா இந்த வெயில் டயத்தில் மேலே நம்ம வீட்டு மேலே தொட்டியில், மொட்டை மாடியில் தண்ணி வைக்கலாம், நிறைய இறகு வைக்கலாம், உணவு நல்லா தீங்கு விளைவிக்கக்கூடிய எதுவுமே வைக்க வேண்டாம். காக்காவோ எது வந்தாலும் அதுக்கு உணவு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுட்டு போகுது. இல்லாட்டா மற்ற எதுவும் தேவையில்லாத எதையும் பண்ணி பழக்கம் வைக்காங்க, அதோட வந்து அழிக்காங்க. நம்ம எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு அதை காப்பாற்றுறதுக்கு பாருங்கள். இது மனிதனுக்கு எப்போதும் வந்து தொடர்புடையாக நன்மை உள்ளதாகவே இருக்கிறது. அதுபோக இந்த இயற்கை அழகையும் பாருங்கள். ரோட்டுக்கு சென்ற எவ்வளோ அமைதி, அதோட இது போல் மனிதர்களும் இதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள், அமைதியாக வாழக்கூடிய. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம்.